ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கேஎல் ஸ்டார் தமிழா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ரூல்ஸ் படி தான் நடந்துகிட்ருக்கு. இதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி படித்து பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நமக்கு வந்து கொடுத்துருந்த கெஸ்ஸிங் எப்படி வந்துருக்கு நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. இப்போ நான் வந்து நாளைக்கான கெஸ்ஸிங் என்ன வந்திருக்கு அப்படிங்கிற பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே இப்போது நமக்கு இன்றைக்கி என்ன கெஸ்ஸிங் வந்துச்சு அப்படிங்கிறத ஏற்கனவே கொடுத்தாச்சு. இப்போது நம்ம நாளைக்கு என்ன கெஸ்ஸிங் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ பார்க்கும்போது பாருங்கள், இந்த மாதம் ஏபி டபுள்ஸ் அடிக்கிறதுலாம் என்ன நம்பர் அடிச்சிருக்கேன் அப்படிங்கிறத மார்க் பண்ணலாம். ஏபியில் டபுள்ஸு ஒரு 44 அப்படிங்கிறத அடிச்சிருந்தான். அதுக்கடுத்து ஒரு 66 அப்படிங்கிறத அடிச்சிருந்தான். அதுக்கப்புறம் இப்போ தான் நமக்கு இன்றைக்கி வந்து ஒரு 77 அப்படிங்கிறத அடிச்சிருக்கான். ஓகேங்களா? இப்போது இந்த நம்பருக்கெலாம் எப்படி ஆடிருக்கான் அப்படின்னு சொல்லி ஒரு பார்க்கலாம். இப்போ ஏபி டபுள்ஸ் அடிக்கும்போது ஏசி பிசி ரெண்டுமே வந்து ஒரு நம்பர் கிடைக்கும். ஏபி டபுள்ஸ் அடிக்கும்போது ஏசி 41 பிசி 41. அப்போ ஒரு ஏபி 41 அப்படின்னு சொல்லி நமக்கு வரணும். ஆனால் அவன் என்ன பண்ணியிருக்கான் பார்த்தீங்கன்னா, ஒன்று மட்டும் கரெக்டாக கொண்டு வந்து இங்கே வந்து கேம் அடிச்சிருப்பான். ஓகேங்களா? 41க்கு 71 அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருப்பான். ஒரு நம்பர் மட்டும் நமக்கு பாஸ் ஆகிருக்கும் அதில். அதே மாதிரி அடுத்ததுக்கு பார்த்தீங்கன்னா ஏபி 66 ஏசி 66. அப்போ பிசி 66 இங்கே வரணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். ஆனால் அது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பிசி 66 இங்கே சேர்த்தே 666 அடிச்சிட்டான். அப்போ ஏபி பிசி ஏசி 66 அப்படிங்கிறது அங்கேயே முடிஞ்சிருச்சு. அப்போ இங்கே நமக்கு இன்றைக்கி ஏபியில் இங்கே இருக்குது. அப்படி பார்க்கும்போது இங்கே நம்மளுக்கு ஏசி 75 பிசி 75. அப்போது நாளைக்கு ஏபி 75 அப்படின்னு சொல்லி இந்த இதுக்காவது அடிப்பானா அப்படிங்கிறது என்னோடய யோசனை. அப்படி அடிக்கலாட்டையும் பி போர்டு அந்த 5 வந்து உட்காரலாம் அப்படிங்கிறதுனால எனக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியா தான். அப்படி 5 வந்து உட்கார்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்துச்சுன்னா பிசியில் என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்கே பாருங்கள், அப்படியே கிராஸில் பார்த்தீங்கன்னா இங்கே ஏபியில் ஒரு 66 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான். ஏசியில் ஒரு 77. அப்போ 66 77. அப்போ அங்கே அடுத்து போனோம்னா 88 அப்படின்னு சொல்லி போகணும். முன்னாடி போனால் 55 அப்படின்னு சொல்லி போகணும். ஓகேங்களா? ஏபி ஏசி அடிச்சிட்டான். பிசியில் தான் அடிக்கணும். அப்போ பிசியில் நம்ம ஏற்கனவே வந்து 5 வந்து உட்காருது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்போ 5 அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா 55 அப்படிங்கிற ஒரு நம்பர் கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ பிசியில் ஒரு 55 அப்படிங்கிற ஒரு நம்பர் நமக்கு கிடைக்கிது. அப்படி வந்துச்சுன்னா 755 அப்படிங்கிற நம்பர் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். சப்போர்ட்டுக்கு ஒரு 855 அப்படிங்கிற நம்பரும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த 85 அப்படிங்கிறது 8 வர்றதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. அதோட ரூட்டை அடுத்த பேட்டர்னில் சொல்கிறேன். இந்த ரூட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். இல்லைன்னா அடுத்த ரூட் பார்த்து அதில் வரதை ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே இது வந்து பார்த்திங்கன்னா 2வது ரூட்டு நம்மளுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ எந்த மாதம், ஜூன் மாதத்தில் 533 அப்படின்னு சொல்லி ஒரு ரிசல்ட் அடிப்பான். அதில் ஏபி மட்டும் 53. ஓகேங்களா? அப்படியே ஒரு மாதம் விட்டு கிராஸில் அப்படியே பார்த்திங்க அப்படின்னா இங்கே 53 திருப்பி 35 அப்படின்னு சொல்லி ஆடிருப்பான். ஓகேங்களா? 53 திருப்பி 35 அப்படின்னு சொல்லி ஆடிட்டான். அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த 35ன்னு அடிக்கும்போது அங்கே வந்து ஏபி எடுத்து ஏபிலே அடித்தான். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஏசி 34. அந்த 34 அப்படின்னு சொல்லி அடிக்கும்போது நமக்கு அடுத்து அப்படியே கிராஸில் பார்த்திங்கன்னா அது 39 அப்படின்னு சொல்லி ஒரு மாதம் கிராஸில் 39 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான். ஓகேங்களா? ஏசி எடுத்து ஏசியில் ஒரு நம்பர் மட்டும் பவர் பண்ணி 39 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான். அப்படி அந்த கணக்கில் பார்க்கும்போது நமக்கு நாளைக்கு இங்கே பிசி அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்குது நம்மளுக்கு. பிசிலேருந்து பிசியில் எடுத்து அடிக்கணும். அப்படி பிசியில் எடுத்து அடித்தான் அப்படின்னா அவன் என்ன பண்ணணும் அப்படின்னு பாருங்கள். பி போர்டு 0 இருக்குது, 9 இருக்குது. அங்கே வந்து டேரெக்டாக 35க்கு 35ன்னு டேரெக்டாக அடித்தான். இங்கே வந்து ஒரு நம்பர் பவர் பண்ணான். அதாவது 34 அப்படிங்கிறதுல 4 பவர் பண்ணி இங்கே வந்து அடித்தான். அப்போ இங்கே இருக்கிறதுல இந்த 0 பவர் பண்ணி 59 அப்படின்னு அடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது. ஓகேங்களா? ஒன்று 2 நம்பருமே பவர் பண்ணணும். இல்லை அப்படின்னா அந்த 0வை பவர் பண்ணணும். அப்படி பவர் பண்ணால் என்ன வரும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். பிசியில் அந்த 0வை பவர் பண்ணால் 59 அப்படின்னு சொல்லி வரும். இல்லை அப்படின்னா 2 நம்பருமே பவர் பண்ணி 04 அப்படிங்கிறது 54 அப்படிங்கிறது வரும். ஓகேங்களா? 54 அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு கெஸ்ஸிங்கில் வரும். அந்த 0வை உள்ளே வச்சான் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து 09ஓ 04ஓ வரும். 0 எடுக்காமல் 0 அப்படியே வச்சா 09 இல்லை 04 அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகேங்களா? ஏ போர்டு என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நேற்று ஒரு ரூட்டு சொல்லியிருப்பேன். இந்த 170 வச்சு ஒரு ரூட்டு சொல்லியிருப்பேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். 107 அதே மாதிரி இங்கே 107ன்னு அடிச்சிருப்பான்.
ஓகேங்களா. இந்த 107 அப்படின்னு அடிக்கும்போது அப்படியே பாருங்கள், கிராஸில் பாருங்கள் என்ன பண்ணியிருப்போம் பாருங்கள். இங்கே 7 107 அப்படியே 7, அடுத்த நாள் அப்படியே கிராஸில் 8 7 7 8 அப்படிங்கிற மாதிரி வரிசையாக வந்திருக்கும். அதேமாதிரி 107ன்னு அடிச்சிட்டான், நமக்கு இங்கேயுமே 7 வந்துருச்சு, அடுத்து பி போல்லையுமே 7 வந்துருச்சு, இங்கே ஒரு 8 வரலாம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி ஒரு பேட்டர்னில் 8 வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. இதை வச்சு தான் சொல்லியிருந்தேன். அப்படி வந்துச்சு அப்படின்னா அதே மாதிரி அந்த 107 7 7 8 அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி கீழேயும் வருது. ஒரு வேளை வந்துச்சு அப்படின்னா இந்த நம்பரை 8 வச்சு நம்ம ஒரு ட்ரை பண்ணி பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது, வரும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. வந்தால் நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. பிசியில் 59 54 09 04 அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்கேன். உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா. ஓகே, அடுத்த ஒரு ரூட் இருக்குது, அதையும் சொல்லிடுறேன். எது நல்லாயிருக்கோ அதை ட்ரை பண்ணுங்கள். நான் எதுவும் நல்லா இல்லை அப்படின்னா நீங்கள் அதை எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஓகே ஓகே இது வந்து லாஸ்ட் ரூட்டு. இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். நேற்று வந்து நம்ம கொடுத்துருந்தோம் இந்த நம்பரு பார்த்திங்கன்னா 186 அடிக்கும்போது 18 ஏபி, ஒரு நாள் விட்டு 16 ஏபி, ஒரு நாள் விட்டு 17 ஏபி அடிப்பான்னு சொல்லி தான் நம்ம வந்து பேட்டர்ன் கொடுத்துருந்தோம். ஆனால் 17 அப்படிங்கிறத எடுத்து நமக்கு வந்து பிசியில் எடுத்து அடிச்சிருப்பான். ஓகேங்களா. இப்போ அந்த கணக்கில் பார்க்கும்போது இங்கே வேற ஒரு கெஸ்ஸிங் வருது, ஆனால் மாற்றி அடிப்பானோ இல்லை கரெக்டாக அடிப்பானு தெரியல. நம்ம வந்து கரெக்டாகவே எடுத்திருக்கோம். அப்போ பிசியில் 61, ஒரு நாள் விட்டு ஏபியில் 81. ஓகேங்களா. பிசி 61, ஒரு நாள் விட்டு ஏபியில் 81. நாளைக்கு ஒரு வேளை ஏசியில் 71 அப்படிங்கிற மாதிரி வரலாம். ஓகேங்களா. நாளைக்கு ரிப்பீட்டு ஏ போர்டு 7 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்துச்சுன்னா 61 81 71 அப்படிங்கிறது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. டைரெக்டாக 71 வரலாம். அப்படி வந்துச்சு அப்படின்னா 71 அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா நமக்கு ஏற்கனவே பி போர்டு 5 வர மாதிரி இருந்துச்சு. அப்போ அந்த 75 அப்படிங்கிறத வச்சு 751 அப்படிங்கிறத ஒன்று ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு விஷயம் பாருங்கள். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஏ போர்டு 7 வச்சு என்னெல்லாம் ஆடிருக்கான் அப்படிங்கிறது பார்க்கும்போது ஏ போர்டில் ஒரு 71 அப்படிங்கிறத ஆடிருப்பான். அடுத்து பார்த்திங்கன்னா 78 அப்படிங்கிறது 2 வாட்டி ஆடிருப்பான். ஓகேங்களா. இப்போ இங்கே ஒரு 79 அப்படின்னு ஆடிட்டான், இப்போ 77 ஆடிட்டான். இப்போ ஒத்தப்படையில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 71 அப்படிங்கிறத ஆடிருப்பான். அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஒத்தப்படையில் பார்த்திங்கன்னா 79, இங்கே இருக்கிற 79 அப்படின்னு ஆடிட்டான். இப்போ ரீசெண்டாக 77 அப்படிங்கிறதும் ஆடிட்டான். ஓகேங்களா. அப்போ இங்கே வந்து 71 79 77 அப்படிங்கும்போது நமக்கு ஒரு 75 அப்படிங்கிற ஒரு நம்பரும் ஒரு 73 அப்படிங்கிற ஒரு நம்பரும் பேலன்ஸில் இருக்குது. நாளைக்கு அந்த 75 அப்படிங்கிறது வர்றது மாதிரியும் இருக்குது. அது சப்போர்ட்டுக்கு ஒரு 731 அப்படிங்கிற நம்பரையும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா. 731 751 அப்படின்னு வர மாதிரி இருக்குது. உங்கள் கணக்கில் எது வருதோ நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. 4D ட்ரை பண்ணுற நண்பர்கள் வந்து இந்த ஒரு சிங்கிள் ஷாட் ஒரு நம்பரை நான் தரேன், உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இந்த நம்பரை வந்து 4D ட்ரை பண்ணுற நண்பர்கள் இந்த நம்பர் ட்ரை பண்ணிக்கோங்க. சப்போர்ட்டுக்கு இந்த 831 அப்படிங்கிற இந்த நம்பரை மட்டும், இந்த 2 நம்பரை மட்டும் வேணால் 4Dயில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. கெஸ்ஸிங் நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க, பிடிக்கலைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.